ஹே அன்னியாங்க அர்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேக்கு கேப்பப் தான் பார்க்க போகிறோம். லவ் டு அப்சர்ஷன் பார்ட் 10. அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதுமாரி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கன்னா நம்ம கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ நான் இந்த எஃப்எஃப் அப்டேட் வந்து போட்டே இருப்பேன், எப்பப்போ எப்படி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நான் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு இதுலேயே நான் சொல்லிட்டே இருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? ஸோ 100க்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லிக்கிறோம், 100 மெம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஓகேவா இருக்கும். அண்ட் சரிடா, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் எப்படியே தலை தேடி போய் குக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பட்டையா, ஏய் நான் எத்தனை டைம்டி சொல்கிறது, நீ குக் பண்ணாது, அதான் மேய்ச்சி இருக்காங்கல்ல, நான் தானே உங்கள் பொண்டாட்டி, அப்போ நான் தானே குக் பண்ணணும். இப்படியே லாக் பண்ணு. சரி ஓகே, நீ கஷ்டப்பட வேணும்னா நான் சொன்னேன். சரி ஓகே, நான் போகிறேன். ஸோ கீழே ஜங்கு கூப்பிட்டு வந்துடுறேன், நீ ஃபுட்டில் அரேஞ்ச் பண்ணிடு, ஓகேவா? சரி போத்தையான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டையாங்க அப்படியே போயிடுறான். இப்போ நீங்கள் ஃபுட்டில் அப்படியே மேக் பண்ணிட்டு டைனிங் டேபிளில் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. டின்னர் தான் இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க, 2 பேரும் ஸ்டெப்பில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே நின்ன மாதிரி அப்படியே அந்த சைட்லேயே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ 2 பேருமே அப்படியே அறக்கப்படிச்சே ஓடிட்டு வர்றாங்க. ஏய் என்னடா ஆச்சு? டேய் சீக்கிரம்டா, டேய் பயமாக இருக்குது, என்னடா சிரிச்சு தானடா, அதுக்குள்ள என்னடா ஃபெயிண்ட் ஆகிட்டா? டேய் தெரிலடா, சீக்கிரம் கால் பண்ணு அப்படின்னு சொல்லியும் டாக்டருக்கு கால் பண்ணிடுறாங்க. இப்போ உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்டில் கொண்டு போய் போடுறாங்க. ஸோ போட்ட உடனே அப்படியே கால் பண்ணால், இல்லை இப்போலாம் எங்களால் வர முடியாது, ஸோ ரொம்ப லாங், மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு. என்ன என்ன நடந்துச்சு? ஜஸ்ட் பெயிண்ட் ஆகிருக்காங்க, பட் கண்ணு முழிக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் பக்கத்தில் தான் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் இருக்கிறதே ஃபாரஸ்ட் சைட், ஸோ அதனால் முடியல. சரி ஓகே, நான் கூப்பிட்டு வரோம் அப்படின்ட்டு ஜெஹுங்கிட்ட போய் டேங் சொல்கிறான். டேய் என்னடா சொல்கிற? இல்லைடா கூப்பிட்டு வர முடியாது, ரொம்ப தூரம், அதனால் பக்கத்து சைடில் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜஸ்ட் ஒரு கிளினிக் மாதிரி தான், அங்கே போயிட்டு நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம், சீக்கிரம் தூக்குடா, ஏ இறந்துடுறி, ஏ பயன் அப்படின்ட்டு டேங் அழுதுகிட்டே இருக்கா. ஜங்குக் தான் அப்படியே அவங்கள வந்து காருக்குள்ளே போட்டு விழுந்து உட்காந்துக்கிறான். இப்போ டேங் தான் காரை ஃபாஸ்ட்டாக அப்படியே ட்ரைவ் பண்ணுறான். ஸோ ஃபைனலி அந்த சின்ன ஹாஸ்பிட்டல் தான், அங்கே போயிட்டு ரீச் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போனால் அங்கே ஆரம் தான் நிற்கிறான். டே சீக்கிரம் கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி உங்களை போயிட்டு பெட்டில் போட்டு 2 பேருமே வெளில நிற்கிறாங்க. இப்போ டேங் தான், டேய் இப்போ தான் சிரிச்சிட்டு நின்னா, அதுக்கெல்லாம் எப்படி நான் ஃபெயிண்ட் ஆக முடியும்? நானே எவ்வளோ ட்ரை பண்ணேன், முழிக்கவே மாட்டேங்கிறான். டேய் பயமாக இருக்குடா. டேய் இல்லைடா, எனக்கும் பயமாக இருக்குது, நான் என்னடா பண்ணுவேன், அவள் எல்லாமே என்னால் வாய்ப்பே இல்லை. டேய் பயமாக இருக்குடா அப்படின்னு மாறி மாறி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஆரம் வந்து வெளில வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே வர்றான். டேய் என்னடா சிரிக்கிற? என் பொண்டாட்டி அங்கே மயங்கி போய் கிடக்கா, உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்குதா? டேய் அழுகிற அளவுக்குலாம் பெரிய சீன்லாம் கிடையாது, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. வாட்? ஆமாம், ட்வின்ஸ், புரியுதா? 2 பேபியை சுமந்துட்டு இருக்கா, 2மே வேறு டிஎன்ஏ. அது எப்படிடா? தெரியல, மிராக்கல் தான். ஸோ நான் எல்லாமே பார்த்துட்டேன், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ தான் புரியுது 2 பேருமே அப்படின்னையும். ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. டேங் அப்படியே உள்ளே ஓடிடுறான். டேய் நில்றா, ட்ரிப்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை, அப்படியே உள்ளே போயிடுறான். ஸோ அப்படியே நீங்கள் பெட்டில் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. என்ன ஆச்சு தயா? ஏய் நீ அம்மா ஆக போறடி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதான் ஃபெயிண்ட் ஆகிருக்க. ஏய் நாடி இதை கூட பார்க்க மாட்டியா? 2 மந்த்ரி, இது கூட தெரியாமல். இனிமேல் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாங்கள் 2 பேரும் ஒன்றை பார்க்குறத வேறு எந்த வேலையும் கிடையாது அப்படின்ட்டு டேங் சொல்கிறான். ஜங்குக்கும் உள்ளே வந்து ஓடி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்யூடி, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீ பெயிண்ட் ஆனதுக்கப்புறம் என் உயிரே இல்லை, ஆனால் நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நானும் தேங்காய் அப்பா ஆக போகிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குடே. நம்ம இந்த குட்டி ஃபேமிலிக்குள்ளே 2 பேர் வரப்போகிறாங்க. ஏய் நீ வயத்தில் ட்வின்ஸ் இருக்குடி, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதா? சரிண்ணா
நான் இருந்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி காராக இருக்குது, என்னால் நிற்கக்கூட முடியல. ஆனால் ரீசன்ட் டேஸாக வாமிட் வந்துட்டே இருந்துச்சு. எனக்கும் இதை பற்றி தெரியல, எப்படி பார்க்கணும், அதுதான் அதான் ஃபெயிண்ட் ஆகிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக் தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு, சரி நான் இரு ஆரம்பிக்கிட்ட போயிட்டு என்னென்னு சொல்லலாம் கேட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஆரம்பி நீ வந்து பார்த்துப்பான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போகிறான். ஸோ டேங் அப்படியே அவங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு, எங்கே கூப்பிட்டு போகிறேன், நான் நடந்து வர்றேன். நீ ஏன் இப்போ கேராக இருக்குது, என்னால் முடியலன்ற, இதுக்கப்புறம் நடத்தி கூட்டி போய் அகே நீ வந்து கீழே விழுறதுக்கா சான்ஸே இல்லை, உனக்கு ஏதாச்சும் ஆயிரும். அப்போ பேபி, உனக்கு அப்புறம் தானே பேபி, புரியுதா, நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்றான். அப்போ பாப்பாவை பார்க்க மாட்டியா? அதெல்லாம் இல்லைடி, எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைக்காக தான் உன்னை தூக்குறேன்ட்டு, ஆனால் உனக்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் எல்லாமே. நீ என் மச்சான், நம்ம பசங்க ஹாப்பியாக இருக்கனால நம்ம ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆமாம் தேயா, என்னை அக்செப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் அடிச்சுதான், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே வெளில வரா. டேய் போகிற வரல சூப்பர் மார்க்கெட்டில் நிப்பாட்டு, எல்லாமே வாங்கிட்டு போகலாம். என்ன வாங்கணும்? நீ இதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. ஃபுட்டே சாப்பிடக்கூடாது இல்லடி, ஹெல்த்தியாக சாப்பிடணும், எல்லாமே ஹரம் எழுதி கொடுத்துருக்கான், அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஷெட்யூல் போட்டு நீ சாப்பிட்ற. அந்த சீ ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, அதுக்கப்புறம் தெரியும்ல, ஸோ வெஜிடபிள்ஸாக எடுக்கிற, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற, ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்படியே கீழே விழுற அளவுக்குலாம் சான்ஸே இல்லை அப்படின்ட்டு ஜங்கு ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அப்பட்டே டேய் குட்றாத, நான் வாங்கிக்கிறேன் முன்னாடிக்கு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் மாறி மாறி பறிச்சிக்கிறாங்க. 2 பேரும் என்னை கீழே நிறுத்துறீங்களா, நான் நடந்தே வரேன். எல்லாரும் ஒரு மாதிரி நம்மளை தான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. என் பொண்ணாட்டி என் பாட்டுன்னு சொல்லையும் என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஆமாண்டி, நம்ம வித்தியாசமானவங்க தான், இவங்க எல்லாரையும் விட டோட்டலாக வித்தியாசம் அப்படின்ட்டு தேங்க் சொல்லிட்டு தூக்கிட்டே போகிறான். ஸோ ஜங்க் தான் அப்படியே அந்த காரை போய் எடுக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே காரை போய் உட்காடுறீங்க, தேங்க் இறக்கவே இல்லை, மடியில் தான் நீ உட்காரணும் அப்படின்னு சொல்லையும், ஐயோ படுத்துறங்களே அப்படின்ட்டு நீ தேங்க் மேலே உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜங்கு காரை ட்ரைவ் பண்ணுறான். ஸோ நீங்கள் விண்டோ சைட் பார்க்குறீங்க, பைக்கே முந்திட்டு போயிடும் போல, அவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறான். உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. ஜங்கு என்னடா பண்ணுற, காரை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுவேன், என்னால் பண்ணுறேன். பயமாக இருக்குடி, உள்ள ட்வின்ஸ் இருக்காங்கடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ 2 குழந்தை எப்படிடி மெயின்டைன் பண்ணிப்பேன்? நீயே ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தைன்னா யாராச்சும் நம்புவாங்களாடி? அதெல்லாம் நம்புவாங்க. நீ காரை ட்ரைவ் பண்ண, சூப்பர் மார்க்கெட்டை கொண்டு போய் விடு, எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும். சரி அப்படின்ட்டு ஜங்க் கொண்டு போய் விட்றான். ஸோ அந்த ட்ராலியில் தான் நீங்கள் அப்படியே குடுக்குன்னு ஓடி பேர் உட்காந்துக்கிறீங்க. தான் பின்னாடியே ஓடி வந்துட்டு, என்னடி இப்படி ஓடுற? எனக்கு இதை உட்காந்து போனால் ரொம்ப பிடிக்கும், என் அண்ணாவும் இப்படி தான் என்னை உட்கார வச்சுட்டு எல்லாமே எடுத்து தருவா அப்படின்னு சொல்ல உங்கள் அண்ணோட ஞாபகம் வந்துருச்சு. உண்மை சேட் ஆயிடுச்சு ஃபேஸு. ஸோ அவனை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலியை தள்ளிட்டேன். ஜங்கு என்னென்ன வேணுமோ எல்லா திங்ஸும் எடுக்கிறான். ஸோ நீங்களும் இடைக்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுக்கிறீங்க. ஸோ ஜங்கு அது முறைக்க, ஒரு மாதிரி இருக்குடா, அதான் இந்த கிம்ச்சி எடு. சரிடி, ஆல்ரெடி வீட்டில் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக வானா, புரியுதா? என்ன நீ எல்லாமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸோ அந்த மாதிரி சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்க. அப்படி இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ 2 பேருமே பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. உங்களுக்குள்ள உட்கார கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் மடியில் ஒருத்தருமே மாறி மாறி உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக வைக்கிறது, உங்களுக்கே ஒரு டைம் வெறுப்பாயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க? சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஹஸ்பண்ட் அவங்கள டார்ச்சர் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், அடித்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் லவ் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க 2 பேரும். என்னால் முடியல. இங்கே பாருங்கள், பாடி கார்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் மாஃபியாவா இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்குது. நாங்கள் மாஃபியா தாண்டி, ஆனால் உனக்கு ஹஸ்பண்ட்ஸ், புரியுதா? அவன் குழந்தைக்கு அப்பா, புரியுதாடி? அது தெரியுது, ஆனால் நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க. போக போக நான் எக்ஸசைஸ்லாம் எடுக்கணும், வாக்கிங்லாம் போகணும், எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ ஒரு 5 மந்த் நீங்கள் அப்படியே உங்கள் பெல்லி ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன
தயாங் பெலி ரொம்ப பெருசாக இருக்குது. 2 பேபிஸ்லடி அப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கலாண்டி. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது தயாங். ஆனால் என்ன பண்ணுறது? அப்போ ஜவஹர் வந்துட்டு சிசேரியன்லாம் செட்டே ஆகாது, நார்மல் டெலிவரி தான். ஸோ நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஃபீல் பண்ணுறான். ஜங்குக் இந்த ஃபுட் எனக்கு பிடிக்கவே இல்லை, வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு எரிச்சலாக இருக்குது, இந்த ஃபுட்டு வேணாம், நீ கொண்டு போ. பீன்ஸ் டே சாப்பிட்றே, அதெல்லாம் முடியாது, வேணாம், போ போ போ, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். கொஞ்சம் சாப்பிட்றே, நீ வெயிட் வேறு கம்மியாக இருக்கு, டெலிவரி டைமில் இப்படி கம்மியாக இருந்தால் உன் ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்டி, புரிஞ்சுக்கோ. கண்ட ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்க அப்படின்ட்டு தாங்க முறைச்சி பார்க்குறா. எதுக்குடா இப்போ என்ன முறைக்கிற? எல்லாம் நீ கொடுக்குறது தயா, நீ கொடுக்குற செல்லத்தெல்லாம் அவள் இப்படி சாப்பிட்றா. என்னால் நான் ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்தா, நீ ஹெல்த்தியான ஃபுட் கொடு, நான் அவளுக்கு பிடிச்ச ஃபுட் கொடுக்குறேன், அவ்வளோதான். 2 பேருமே கேர் தான் பண்ணுறோம். ஆனால் அதை நான் ஓவராலாம் கொடுக்கல, லைட்டாக தான் கொடுக்குறேன். அவள் அடிக்கடி வாமிட் பண்ணுறாடா, நீ கொடுக்குற ஃபுட்டாவுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஓகே தான், நீ ஹெல்த்தியாக கொடுக்குற, நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்ட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணது சரியே இல்லை. ஸோ அதுதான் நான் கொடுத்தேன், என்னெல்லாம் மறைக்காத. கரெக்டு, தயாங் தான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு தரேன். நாடி இப்படி சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குடி, நீ வேறு வெயிட் கம்மியாக இருக்க, இப்போ என்ன நான் சாப்பிட்டு வெயிட் போடணும், அவ்வளோதானே, சரி கொடு அப்படின்ட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணுறீங்க. எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறீங்க. அப்போ டேங் அதை வாங்கிட்டு அப்படியே கடைக்கன்னு சாப்பிட்டு, நாடா நீ சாப்பிட்ற அப்படின்னு கையை காட்டுறான். ஸோ அப்படியே உங்களை திருப்பி நீங்கள் மேலே தான் உட்காந்துட்டு இருப்பீங்க தேங்கோட லேப்பில். ஸோ அப்படியே அவன் முகத்தோட உங்கள் முகத்தை அட்டாச் பண்ணி அப்படியே உங்கள் வயிற்றுக்குள்ளே தள்ளி விட்றான். ஸோ நீங்கள் அப்படியே வாய் டைஸில் தேங்க பார்க்குறீங்க, அப்படியே நீங்கள் சாப்பிட்றீங்க ஃபுல்லாக. ஸோ ஜங்குக் இது தெரிஞ்சு நான் அப்போவே பண்ணியிருப்பேனே, தேங்கு நீ சூப்பர்ரா, மாசா பண்ணிட்டேன், இப்படியே தான் அப்படின்ட்டு அவங்கள பார்த்து நக்கலாக சிரிக்கிறான்ட்டே. அவங்க நீ ஜவங்க பார்த்து முறைச்சிட்டு தேங்க பார்த்து முறைச்சிட்டு 2 பேரும் போங்க, நீங்கள்லாம் ஃப்ராடு பசங்க. ஒருத்தன் முடியல, வயிறு வலிக்குது. என்னடையாச்சு? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, தயவுசெய்து தள்ளி போகிறீங்களா, நான் ஃப்ரீயாக நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் மாதிரி தான் போட்டிருக்கீங்க, ஒரு மாதிரி வத்து மாதிரி நடக்கிறீங்க. அப்போ டேங்க் பார்த்துட்டு கோழி குஞ்சு மாதிரி நடக்கிறடி, அப்படி தான் இருக்கும் உனக்கு, நான் வேறு என்னால் முடியல அப்படின்ட்டு நடக்கிறீங்க. அப்போ டேங்க் ஓடி வந்து லிஃப்ட் பண்ணுறான். டேங் என்னை தூக்காத, டேங் தூக்காதே தூக்காதே தூக்காதே, நானே நடந்துப்பேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? அது அது தெரியலையே, ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப நாளாச்சு இல்லை? என்ன மாதிரியாச்சு? நம்ம ஒன்றா இருந்து. ஆமாண்டி, உனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையா? ஆகுது தான், ஆனால் உள்ள பாப்பாவை பார்த்தா அவனுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னா. ஆனால் லைட்டாக பண்ணலாம்ல. லைட்டாக பண்ணலாண்டி அப்படின்றான். ஆனால் எனக்கு இது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஆனால் ஏதாச்சும் ஆகாதா? சரி நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணிக்கலாமா? அவங்க 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் என்ன மிஸ் பண்ணுறடி? இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி குனிச்சிக்கிறீங்க. அப்பட்டே இல்லடா மச்சான், நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம்ல ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில், அதுதான் மேடம் ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம 2 பேர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோன்ட்டு. அப்படியெல்லாம் இல்லடி, எனக்கு முன்னாடி நிறையா ஃபெயில் ஆகும்போதெல்லாம் உள்ள பாப்பா தான் ஞாபகத்துக்கு வருவான். அவன் வெளில வரட்டும், பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மஜாவாக பண்ணுவேன், வேறு லெவலில், தெரியும்ல? தெரியும் அப்படின்ட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக் லைட்டாக உங்கள் கிஸ் லிப்ஸில் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பெக் ஒன்று தந்துட்டு, இப்போ வா கீழே வாக்கிங் போகணும், ஸோ நீ நடக்கணும்டி. டேய் இறக்கி விடுறா, அவளை குழந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டே இருக்க. ஆமாம், அவள் எனக்கு குழந்தைதான், நான் லிஃப்ட் பண்ணுவேன் தான் அப்படின்ட்டு சொல்லையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கிட்டு வந்து அவங்க அப்படியே அந்த கார்டனில் அப்படியே வாக் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்துப்பீங்க. ஜங்குக்கா வலிக்குது, ஜங்குக்கா முடியலடா, சத்தியமாக சொல்கிறடா அப்படி வலிக்குது. முன்னால் அப்படியே குடுன்ட்டு ஓடுவேன், ஆனால் இப்போது ஒரு கொஞ்சம் தூரம் என்னால் நடக்க முடியல தெரியுமா,
குனிஞ்சா நிமிர முடியல, உட்காந்தா எழும்ப முடியல. எப்படி இருக்கு தெரியுமா? என்னால் ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், என் வயிறுலாம் ரொம்ப பெருசாகிட்டே இருக்குது. 5 மந்த்ல இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ 9 மந்த்லலாம் எப்படி இருக்கும்? அதுக்கு தாண்டி சொல்கிறேன், நல்லா சாப்பிடு, ஹெல்த்தியாக இருன்னு. நீ தான் கண்ட ஃபுல்லாக சாப்பிட்ற, அதெல்லாம் செட் ஆகாது. இவ்வளோ நாளைக்கு நீ சாப்பிட்டதே போதும். இந்த 4 மந்த்துக்கு நல்லா சாப்பிடணும், எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும். டயத்துக்கு நீ டேப்லெட் போட்டுக்கணும், எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும். சிசேரியன்லாம் நீ பண்ணுன்னு வச்சுக்கோவேன், அப்போ மட்டும் உனக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீ எல்லாத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இன்ஜெக்ஷன் போடுவாங்க, எங்கே தெரியுமா? பின்னாடி ஹிப்பில் அந்த போன் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக ஏற்றுவாங்க. எவ்வளோ பெயினாக இருக்கும். இதை பேர் பண்ணிப்பியா? அதில் ஒரு கொஞ்ச நேரம் தான். தெரியும். ஆனால் எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? நான் ஆரம்பிக்கிட்ட கேட்டேன், உனக்கு கேர் பண்ணுறதுல என்னை விட யாரடி? அப்போ நான் எங்கே போகிறது? நானும் தான் பார்க்குறேன், அவளுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணுறேன். பிடிச்சதெல்லாம் பண்ணுற, ஆனால் பார்த்து பண்ணு. அவள் நார்மல் டெலிவரி ஆகணும், அதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பெயினை ஃபீல் பண்ணவே கூடாது. அதுக்கு தான் நான் கஷ்டப்படுறேன். தயா, பாரு, நான் ஹெல்த்தான ஃபுட் கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிறேன். அவளை எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே பண்ண வைக்கணும். இது உன்னோட பொறுப்பு. அப்படி இருந்தால் நீ ஹெல்த்தான ஃபுட்டை கொடு, சரியா? சரிடா, நான் இனி இவளுக்கு ஹெல்த்தான ஃபுட்டே கொடுக்குறேன். வயன், உனக்கு இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் கட்டு. ஆமாண்டி, நான் கொடுக்குற ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நீ சாப்பிடணும். அண்ட் அதுக்கப்புறம் ஜங்குக்கு உனக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுப்பான். என்ன நீ ரொம்ப சீட் பண்ணுறடி, அவன் தான் எக்ஸசைஸு கரெக்டாக இருப்பான். ஃபுட்டை நான் பார்த்துக்கிறேன். என்னடா 2 பேரும் இந்த மாதிரி பேசுகிறீங்க? என்னை பார்த்தா பாவமாக இல்லையா? ஆமாடி, ரொம்ப பாவமாக இருக்குது. எங்களுக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அந்த மாதிரி பேசுகிறீங்க? அது இல்லடி, இந்த பேபி போதும், அதுக்கப்புறம் பேபியே வேணாம். இந்த பேபி மட்டும் போதும். நீ அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட்டே ஆக வேணாம். எவ்வளோ கஷ்டப்படுற, அதனால் பார்க்கவே முடியாது. ஆனால் என்கிட்ட 5 பேபிஸ் கேட்டிருந்தேன், அதான் 2 குழந்தைங்க இருக்குல்ல, அது போதும். அது மட்டும் போதும் நமக்கு. உன்னை கஷ்டப்படுத்துறது எங்களுக்கு இஷ்டமே கிடையாது. அப்போ ஜங்கு, ஆமாம், இந்த குழந்தை மட்டும் போதுண்டி, இதுக்கப்புறம் பேபிஸ்லாம் வேணாம். எனக்கு நீ இருக்க, நம்ம குழந்தைங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லையும், என்னமோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் அகைன் பேபியெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் எதுவும் சொல்லலப்பா அப்படின்ட்டு இறங்கி அப்படியே நடந்துட்டு போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே பின்னாடி ஏய் என்னாடி கோவப்பட்டியா? அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாதா? எப்படி பாஸ்? நீங்களாம் வருவீங்களா, லவ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா, மேரேஜ் பண்ணுவீங்களா, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லுவானா, சரி ஓகே அவனே அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரையும் லவ் பண்ணால் கடைசியில் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? லவ் பண்ணுற டைமில் எனக்கு மேக்ஸிமம் 5 பேபிஸ்குள்ளே வேணும். நானும் அது மாதிரி தான் கேட்டான். இப்போ என்ன நீ ஓவராக பேசுகிற? சரி ஓகே, உனக்கு 5 பேபிஸ் தானே வேணும், சரி பெற்றுக்கலாம், ஓகேவா? ஏன்னா ஆமாடி, உனக்கு எது பிடிக்குமா அது. பட் உனக்கு 5 பேபிஸ் வேணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டீங்கன்னா உனக்கு ஓகே, நாங்கள் ரெடி தான், தரத்துக்கு ரெடி. நீ ஹெல்த்தே இல்லாமல் உனக்கு பேபிஸ் தந்து ஃபைனலி உன்னை இழக்கிறதுக்கு எங்களால் முடியாது. எங்கள் 2 பேரால் முடியாது. எங்கள் 2 பேருக்கு ஒரே உறவு நீ மட்டும்தாண்டி அப்படின்ட்டு அவங்களும் சைடாக ஹக் பண்ணிக்க 2 பேருமே. ஸோ எங்கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டு, சரிடா, சரி சரி சரி, ரொம்ப அழுகிற போல, சரி ஃபீலிங்காகவே போகுது, ரொமான்டிக்காக போகலாமா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா அப்படின்ட்டு ஜாங்க கூட ஹாப்ஸில் காய் வச்சோமே ரப் பண்ணுறீங்க. ஸோ தேங்க ஹிப்லேயே ஒரு மாதிரி வச்சு பண்ணிட்டே இருக்கீங்க. என்னடி பண்ணுற? இல்லைடா, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, அவங்கள அப்படியே கிஸ் பண்ணணும்னு தோணுது, என்னென்னமோ பேடாக தோணுது தெரியுமா, எனக்கு நீடாக ஃபீல் ஆகுது. நானே இவ்வளோ ஓப்பனப்பாக சொல்கிறேன், ஒரு பொண்ணு, ஐ மீன் உங்கள் ஒய்ஃப் தானடா, ஏன்டா இந்த மாதிரி அலைய விடுறீங்க? எப்போவும் பின்னாடியே சுற்றுவீங்க, இப்போ என்ன குழந்த வந்ததுக்கப்புறம் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் ரொம்ப பூசின மாதிரி குண்டாகிட்டேனா, அதான் என்னை பார்த்தா உங்களுக்கு எதுவும் தோணலையா? கிஸ் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, நைட்டில் மட்டும் அப்படி கேரிங்காக பார்த்துக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ரொமான்டிக்காக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏய்
அப்படின்ட்டு திரும்பத்துக்குள்ளே டேயாங்கு அப்படியே கிஸ் பண்ணிடுறான். நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ டேயாங்கு அப்படியே உங்கள் நெக்லலாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு உங்கள் செஸ்ட்லாம் ஒரு மாதிரி சைடாக வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்கான். லைட்டாக அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுற மாதிரி. ஸோ நீங்களும் அப்படியே மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ டேயாங் தான் அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜாங்குக்கும் பின்னாடியே வர்றான். அப்படியே உங்களை பெட்டில் ஸ்லோவாக போட்டு உங்கள் மேலே ஐ மீன் சைடில் அப்படியே ஒரு மாதிரி நெக்லாம் கிஸ் பண்ண 2 பேருமே அந்த சைட் மாறி மாறி ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அவங்க செஸ்ட்டு 2 மூணு பிரிச்சுக்கிறாங்க. அப்படியே பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்க எக்ஸ்பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பேப்பர் யூ சப்போர்ட் மீ.